ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கவலையெல்லாம் ஏசப்பா கிட்ட வச்சிடணும், சரியா? இன்னைக்கு நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை 3 அழகான பாடங்களை, கதைகளை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாரு, கேளுங்கள் அப்படின்னு. அப்படி என்ன நம்ம கேட்கணும்? அடுத்தது 2வது காரியம் விசுவாசமும் ஜெபம். நம்ம விசுவாசமாக எப்படி இருக்கணும், ஜெபம் எப்படி செய்யணும்னு இந்த மார்க் எழுதின 9ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம பணிவாக இருக்கணும், எப்படி நல்ல வாழ்க்கை வாழணும், யாருக்கு நம்ம பெரியவர்களாக இருக்கணுன்றதை நம்ம இந்த சாப்டரில் நம்ம தியானிக்கலாமா? ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாமா? 1 13வது வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதையும் காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களாகவும் போடுவோம் என்றான். அவர்களுக்கு மிகவும் பயந்திருந்தபடியால் நான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவர் மதிக்கப்படுவார் என்றும் அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதுகிற பிரகாரமா தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குட்டீஸ், இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இதில் யார் இருக்காங்க? ஏசு 3 சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? மலையில் அழைத்து செல்கிறாங்க. அப்போ அங்கே யார் பிரகாசமாக இருக்கிறது? ஜீசஸ். கரெக்ட். ஏசப்பா மிகவும் பிரகாசமாக மாறினார். மோசேவும் எலியாவும் அந்த இடத்துல தோணுனாங்க. அப்போ ஏசப்பா சொன்னார், அங்கே தேவர் என்ன சொன்னாங்க? பிதா என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு பிதா யாரை பார்த்து சொல்கிறாரு? ஜீசஸை பார்த்து சொல்கிறாரு. இயேசு தேவனுடைய மகன். அப்போது இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம லிசன் பண்ணணும். அப்போ அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? பேதுரு, யோவான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த மலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க? பேதுரு, உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு பேதுருக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் ஒரு கூடாரம் நம்ம வச்சுக்கலாம் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அப்போது நம்ம ஜீசஸ் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தானே. அப்போது இப்போ உங்கள் டீச்சர்ஸோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ சொல்லும் பொழுது நீங்கள் கேட்பீங்க தானே. எனக்கு இப்போது உங்கள் அப்பா அம்மா இல்லை டீச்சர்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பலை. அப்போ எடுக்கும்
கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும். சரியா? அப்போ நம்ம யாரு? ஏசப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படியதர்களாக நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? அடுத்த காரியத்தை குறித்து பார்க்கலாமா? மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலிருந்து 29வது வசனம். எப்படி நம்ம விசுவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணுன்றத ஏசப்பா இந்த வசனங்கள் மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்பாடு பண்றாரு. படிக்கலாமா? பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதை அவர்களோடே வேத பாரகர் தற்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனேன் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்காக, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். குட்டீஸ், இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏசப்பாடே நம்ம எப்படி ஜெபிக்கணும், விசுவாசிக்கணுன்றத இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 14 29 வசனம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. அதில் ஒரு சிறு பையன் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சீடர்களால் அவனை என்ன பண்ண முடியல, குணப்படுத்த முடியல. அவங்க அப்பா ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, ஏசப்பா உங்களால் முடிஞ்சா என்ன பண்ணுங்க, இந்த சிறுவனை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ என்ன பண்ணாரு, அந்த சிறுவனை, அந்த ஊமையுமான செவிடுமான அந்த ஆவியை என்ன பண்ணுறாரு, விரட்டி அடித்து அந்த சிறுவனை குணப்படுத்துறாரு. குணப்படுத்தும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், தரையில் விழுந்து செத்தவன் போல இருக்கிறான்னு அப்படின்னு படுத்துட்டு இருந்தான். ஆனால் அவர் ஏசப்பா என்ன பண்ணாரு, அங்கே இருக்க ஜனங்கள் ஏன் அப்பா கூட தூக்கி விடலை. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்தி என்ன பண்ணாரு, அந்த சிறுவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டாரு. அப்போது அவர் என்ன பண்ணாரு, குணமடைஞ்சாரு. பார்த்தீங்களா, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். அப்போ அவங்க தகப்பன் என்ன சொன்னாரு,
என் அவிவிசுவாசம்படி நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அவிவிசுவாசம் இருக்குது. இந்த அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு தன்னை தாழ்த்தி அந்த தகப்பனார் ஏசப்பா கிட்ட கேட்டாங்க. அப்போது ஏசப்பா என்ன சொன்னார், நீ விசுவாசிக்கிறல்ல, அதனால் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஆவி அந்த சிறுவனை தொட்டு குணப்படுத்துகிறாரு. அப்போது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நீங்கும்படி ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும். சரியா குட்டீஸ்? ஏசப்பா உனக்கு ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ நீ விசுவாசித்தினா எல்லாம் கூடும் இல்லையா? சீடர்கள் எல்லாம் ஏசப்பா கிட்ட தனியாக போய் கேட்குறாங்க. ஏசப்பா ஏன் எங்களால் கூடாமல் போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இவ்வகை பிசாசுகளை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போது ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா உபவாசம் இருக்கணும். உபவாசம் என்ன, சாப்பாடு சாப்பிட அது மட்டும் இல்லை, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து இந்த காரியத்தில் எனக்கு உங்கள் சித்தம் என்னப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு அவர் சமூகத்தில் நம்ம மன்றாடும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். சரியா? ஓகே, அடுத்தது 3வது காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இதில் யார் பெரியவன் அப்படின்னு ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க. யார் பெரியவனாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுக்கலாமா? 30வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வர. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியம் காரணமாயிருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதனால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்தவன் உடையவர்களாயிருக்கிறதுனாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனமாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவதை
பார்க்கிலும் ஜீவனுள்ள பிரவேசிப்பது உனக்கு நல்லமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒன்றை கண்ணானாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்ற போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவராயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். பார்த்தீங்களா குட்டீஸ், இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? சீடர்களுக்குள்ள இதில் யார் பெரியவன் என வாக்குவாதம் கான்வர்சேஷன் நடந்தது. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஒரு குழந்தைய நடுவில் நிற்க வச்சு, இந்த குழந்தையை போல யார் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆமாம், எல்லாருக்கும் சேவை செய்கிறவர்களாக இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே பெரியவங்களாக இருப்பாங்க. அப்படி பெரியவங்களாக இருக்கும் பொழுது அவங்க நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா ஏசப்பா என்ன சொல்கிறாருன்றத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, இல்லை வீட்டில் உங்கள் மம்மி டேடிக்கு உதவி செய்யும் பொழுது, இல்லை பெரியவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னது? இவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், நல்ல குழந்தை அப்படின்னு பாராட்டுவாங்கல்ல. அப்போது உங்களுடைய சேவையை பார்த்து அவங்க பாராட்டுறாங்க. அப்போ பரம தகப்பன் ஏசப்பா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏசப்பா எனக்கு இதில் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்கிறாரு, பைபிளில் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதன்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? எல்லார் முன்னாடியும் உங்களை உயர்த்த கனம் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. எவரையும் மேன்மைப்படுத்த தேவனால கூடும் இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு என்னால் முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்குள்ள நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வெளிக்கொணர மாட்டீங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த கிருபை கேட்கலாம். ஏசப்பா, இந்த காரியத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காரியத்தில் நான் உதவியாக இருக்கணும், டேடி மம்மிக்கு நான் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஏசப்பா அதை வாய்க்க செய்வார். நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? யோசிப்பு கூட பார்த்தீங்களா, அவன் சகோதரனால தள்ளப்பட்ட போது கூட அவனுக்கு கிடைத்த பரிசு என்னது? சிறையிருப்பு. அந்த போத்திபாரத்தில் சிறையிருப்பு பட்டான். ஆனால் அந்த சிறையிருப்பில் கூட தன்னுடைய ஆனஸ்ட்டை விடலை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனா அந்த சிறையிருப்பில் கூட இருந்தான். ஆனால் யோசிப்பு என்ன பண்ணார்? ஒரு ராஜாவாக நியமிக்கப்பட்டார். எகிப்தில் ஒரு ராஜாவாக யோசிப்பு நியமிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தன் பரிசுத்தத்தை இழந்து போகாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து யாரால நிந்திக்கப்பட்டானோ அவங்க முன்னாடி ஏசப்பா என்ன பண்ணாரு? யோசிப்பு உயர்த்தினாரு. அதே மாதிரி தான் நீங்கள் கூட பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த காரியத்தில் இவங்க என்னை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அப்பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார் என வேதம் சொல்லிக்கிறபடி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் அவிவிசுவாசத்தை நம்மளேருந்து எடுத்து போட்டு கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவரை விசுவாசித்து அவரை என்னை தாழ்ச்சியாக எடுக்க விட மாட்டாரு அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏசப்பா உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அப்போது அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்பிதாவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்லையா? அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னு நம்ம இன்னைக்கு
கற்றுக்கிட்டோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, யார் பெரியவன் சீடருக்குள்ள கான்வர்சேஷன் பண்ணும் பொழுது ஏசப்பா சொன்னது, இந்த சிறு பிள்ளைகள் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? அப்போ நம்ம நல்ல குவாலிட்டிஸ் நல்ல ஆட்டிடியூட் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஏசப்பா நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆராய்ந்து அறியணும். எதையுமே ஆராய்ந்து அறிந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம எப்பொழுதுமே கேட்கணும். எப்படிப்பட்ட எனக்கு 6 பங்களாவான் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஏசப்பா தர வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படி கேட்கணும்? ஆவிக்குரிய கனி கேட்கணும். ஆவிக்குரிய கனிகளை பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்களுக்காக நான் சுவிசேஷத்தை சொல்ல ஊழியம் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நான் சின்ன பிள்ளை தானே, நான் என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை குட்டீஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கிறதும் ஒரு ஊழியம்தான். இயேசுவு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிறதும் ஒரு ஊழியம்தான். இயேசப்பா பற்றி தைரியமாக சொல்கிறீங்க இல்லையா? அதுவே ஒரு பெரிய ஊழியம்தான். எதுக்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட உற்சாகமாக என்னை செய்ய எனக்கு இந்த கிருபை தாங்க அப்படின்னு கேட்கணும். ஏசப்பா சொல்வார், என் கிருபை போதும் மகளே அப்படின்னு சொல்வார். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை ஏசப்பா, இந்த விஷயத்தில் நான் பாடுறதில்ல, எனக்கு நல்ல டேலண்ட்டை தாங்க. உங்களை குறித்து நான் பாட எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை குறித்து டான்ஸ் ஆட எனக்கு பலனை தாங்க. நான் நல்லா படிக்க எனக்கு பலனை தாங்க. அந்த படிப்பு மூலம் உங்களை நான் கனப்படுத்த, அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க என்னை பயன்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை 3 காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானித்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வேறு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு தியானித்த ஒவ்வொரு வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்பா, அந்த தகப்பனை போல நாங்கள் விசுவாசம் எங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் ராஜா, குழந்தைகள் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை ஆசிர்வதிங்க. கீழ்ப்படுகிற குணத்தை கொடுங்கப்பா. பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுகிறவர்களா, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, நல்ல பிள்ளைகளாய் வாழ அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய வல்லமையினால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிசாசின் கைக்கும் தந்திரங்களுக்கும் விலக்கி ரட்சித்து கொள்ளுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும். அப்பா, ஸ்கூல் போகையிலும் வருகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய பாதுகாப்பு கரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே இருப்பதாக. பேரண்ட்ஸ்க்கு தேவைகள் சந்திக்கப்பட நீர் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை ஜெபங்களை தாழ்மையுடன் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம அடுத்த சாப்டரை குறித்து தியானிக்கலாம். நீங்கள் வீட்டில் இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கணும். சரியா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது நம்ம அவிசுவாசம் நீங்கும்படி தினமும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட கேட்கணும். நம்ம ஜெபிச்சுட்டு இது நடக்குமா நடக்காதா நம்ம அவிசுவாசப்படக்கூடாது. ஏசப்பா கிட்ட நம்ம பாரத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பா நிச்சயம் செய்வாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.